ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற பொம்மை டாஸ்க் தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா சீசன்லயுமே இந்த டாஸ்க் வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த சீசன்ல கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனா டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் அவங்களோட தில்லாலங்கடி வேலையை காட்டுறாங்க. தர்ஷிகா செம காண்டாயி ஜாக்லினையும் ரஞ்சித்தையும் தரமா வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. முதல் ரவுண்ட்ல சௌந்தர்யா வெளியேற்றப்படுறாங்க. இரண்டாவது ரவுண்ட்ல ராணுவ வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல அடுத்த அறிவிப்பு வரும்போது தான் டாஸ்க் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகளை பத்தி தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. அடுத்ததா இந்த டாஸ்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு, கேம் எப்படி போக போகுது, இதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரம் இந்த வாரம் 10 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுல யார் வெளியே போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓட்டிங்க பொறுத்தளவுல முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே நாமினேஷன்ல வராததுனால ஜாக்லின் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுல 24.87% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல அன்ஷிதாவை பொறுத்தளவுல 16.73% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல விஷால் இருக்கிறாரு. விஷாலை பொறுத்தளவுல 16.67% வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாலாவது இடத்துல ரயான் இருக்கிறாரு. ரயானை பொறுத்தளவுல 8.94% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அஞ்சாவது இடத்துல சத்யா வந்து 6.70% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆறாவது இடத்துல ரஞ்சித்தை பொறுத்தளவுல 6.47% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஏழாவது இடத்துல சிவகுமார் இருக்கிறாரு. சிவகுமாரை பொறுத்தளவுல 5.62% வாக்குகள் வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல 5.01% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல சாச்சனா இருக்கிறாங்க. சாச்சனாவை பொறுத்தளவுல 4.89% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல ஆனந்தியை பொறுத்தளவுல 4.10% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த ஓட்டிங் ரிசல்ட்டை பொறுத்தளவுல சேஃப் சோன்ல இருக்கிற 4 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின், அன்ஷிதா, விஷால், ரயான் இந்த 4 பேருமே சேஃப் சோன்ல தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல டேஞ்சர் சோன்ல சிவகுமார், மஞ்சரி, சாச்சனா, ஆனந்தி இந்த 4 பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேர்ல இருந்து என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் மஞ்சரி, சாச்சனா இந்த 2 பேரையும் ஒன்னா அனுப்புனா கூட பரவாயில்லப்பா, கேம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, இந்த 2 பேரை பொறுத்தளவுல இவங்களோட கேமும் நமக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் கிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. முத்துக்குமரனும் இவங்களை லைட்டா நம்புற மாதிரி தெரியுது. இதனால முத்துக்குமரனோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கறது என்னோட கருத்து. அந்த வகையில இந்த 2 நபர்கள் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சிவகுமார், மஞ்சரி, சாச்சனா, ஆனந்தி இந்த 4 பேர்ல இருந்து யார் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.